வெல்கம் டு மை சேனல். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இப்ப சொல்லுவோம்ல, எனக்கு குளிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும், எனக்கு காஃபி போட 5 மினிட்ஸ் ஆகும், அடுத்து எனக்கு அங்க போய் சேர்றதுக்கு 2 டேஸ் ஆகும், எனக்கு இந்த ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்கு 3 வீக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றோம்ல, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு, அதை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு செயலை செய்யறதுக்கு, ஒரு செயலை செய்ய இவ்வளவு நேரம் ஆகும், இவ்வளவு நாட்கள் ஆகும், அடுத்து இவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம டெய்லி காலையில எழும்புறோம்னா பிரஷ் பண்ணுவோம் தானே. அப்ப பிரஷ் பண்ணும்போது நமக்கு இவ்வளவு நேரம் பிரஷ் பண்றோம்னு நமக்கு தெரியும் தானே. ஒரு 2 மினிட்ஸ் பிரஷ் பண்றோம்னு, அப்போ ரெகுலராவே நமக்கு இந்த நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து குளிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும், எப்பவுமே எனக்கு 10 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி நமக்கு வழக்கமா ஒரு விஷயம் நடக்கிறது இவ்வளவு நேரம் நமக்கு ஆகும்னு சொல்ல முடியும் தானே. அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் வழக்கமா நடக்குது, அந்த வழக்கமா நடக்கிற விஷயத்த நம்மளால சொல்ல முடியும் தானே. எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும், அப்ப டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போறோம், அப்ப நம்ம அங்க போய் சேர்றதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியும் தானே. அதே போல டின்னர் சமைக்கிறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆகும், அப்ப நம்ம டெய்லி நைட் சமைக்கிறது, சோ நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த மாதிரி வழக்கமா ஒரு விஷயத்த நம்ம பண்றோம், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், எனக்கு இதை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், இவ்வளவு நாள் ஆகும், இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். இது சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த இட் சப்ஜெக்டா எடுக்கிறது, இந்த இட்ட தான் நம்ம எடுப்போம், சரியா? அப்போ இட்டுங்கிறது இல்ல சப்ஜெக்டா எடுப்போம். டேக்ஸ், இந்த டேக் தான் இது வர்பு கூட எஸ் சேர்த்திருக்கோம். சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம பேசும்போது எஸ் கூட ஆட் பண்ணுவோம், சரி? அந்த இட் வரும்போது சப்ஜெக்ட் ஹி ஷி இட், சிங்குலர் நவுன் வரும்போது சரியா கூட எஸ் ஆட் பண்ணுவோம். அப்ப இது வர்பு. அதுக்கு அடுத்து டைம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு என்னன்னா, ஆப்ஜெக்ட் இருந்தா இதுல நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஆப்ஜெக்ட்னா எனக்கு, அவனுக்கு, அவளுக்கு. இப்போ பொதுவா நம்ம இத செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லும் போது நம்ம இந்த ஃபார்மேட், எனக்கு செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், அவனுக்கு குளிக்க 10 மினிட்ஸ் ஆகும், அவளுக்கு ஸ்கூலுக்கு போக 20 மினிட்ஸ் ஆகும், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அவனுக்கு, அவளுக்கு, எனக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வரணும், சரியா? அப்படி நம்ம ஒருத்தங்களை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அது சப்ஜெக்டா எடுக்க மாட்டோம், ஆப்ஜெக்டா எடுப்போம், சரி? ஆப்ஜெக்ட்னா மீ, ஹிம், ஹர், இந்த மாதிரி them. இது ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா இல்ல அந்த நேமே எழுதிடலாம், அந்த பேரை எழுதிடலாம், சரியா? அடுத்து டைம். டைம்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல 2 hours, 5 minutes, அடுத்து 2 days, 2 years, இந்த மாதிரி என்ன நம்ம மென்ஷன் பண்றோமோ அது இந்த டைம்ல போடணும். அடுத்து என்னன்னா verb வரும், அந்த verb இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதணும். அப்ப இன்ஃபினிட்டி ஃபார்ம்னா 2 போட்டுட்டு verb V1 ஃபார்ம்ல இருக்கும், சரியா? அப்போ அடுத்து ரிமைனிங் இருக்கு verbs. அந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா? முதல்ல it takes, அடுத்த ஆப்ஜெக்ட் இருந்தா அதுல மென்ஷன் பண்ணணும், அடுத்த அந்த டைம் நம்ம மென்ஷன் பண்ண போதும், அதுக்கப்புறம் 2 பிளஸ் verb இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதணும். இது பொதுவா வழக்கமா ஒரு விஷயத்தை செய்றீங்க, அது இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு, சரி? அடுத்து நெக்ஸ்ட், இது என்னன்னா will take, ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம் தானே. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்ப ஃபியூச்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப நம்ம டெய்லி குளிக்கிறோம், எனக்கு எப்பவுமே குளிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு இது. நான் டெய்லி 10 மினிட்ஸ்ல குளிச்சிருவேன், ஆனா இன்னைக்கு நான் 5 மினிட்ஸ்ல குளிக்கிறேன். அப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எனக்கு இன்னைக்கு லஞ்ச் சமைக்கிறதுக்கு 2 hours ஆகும், இல்லைன்னா நான் 3 hours சமைப்பேன், இன்னைக்கு நான் 2 hoursல சீக்கிரமா சமைச்சு தந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்படி இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த
ஃபியூச்சர் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப பாருங்க, இதுல வந்து ரெண்டுல எது யூஸ் பண்ணாலும் ஒண்ணும் இல்ல. சரியா? இப்ப வந்து மேக்சிமம் நம்ம வந்து பிரசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இது வந்து என்னன்னா, நீங்க யூஸ் பண்ணுங்க, ஆனா நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? வழக்கமா நடக்கக்கூடிய விஷயத்த செய்யறதுக்கு இது டெய்லி நான் இந்த நேரத்துல செய்வேன், ஆனா இன்னைக்கு வந்து டைம் இந்த நேரம் எடுக்கும், ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இன்னைக்கு இவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். சரி, அப்ப ரெண்டுல எது யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம மேக்சிமம் என்னது ஃபர்ஸ்ட் இதையதான் நம்ம ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ செகண்டுக்கு இட் போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து வில் டேக் வரும் ஃபியூச்சருக்கு. அடுத்து இல்ல வந்து ஆப்ஜெக்ட் இருந்தா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டைம் எவ்வளவு நேரம் அப்படின்னு. அடுத்து இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்கு வேர்ட்ஸ். மற்றபடி எல்லாமே சேமா தான் இருக்கும். இந்த இடத்துலதான் இந்த டேக், வில் டேக், இங்க டுக். இது என்னன்னா பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட்னா இத செய்யறதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆனது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனது, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்தது, இவ்வளவு நேரம் ஆனது, இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு நம்ம இந்த பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்போ டேக், அடுத்து ஃபியூச்சருக்கு வில் டேக், பாஸ்டுக்கு டுக். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் இங்க verb வந்து be2 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து என்னது, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருந்தா இல்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைமும் அடுத்து verb இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கும். சரியா? மற்றபடி எல்லாமே சேம் தான். அடுத்து இன்னொன்னு என்ன கவனிக்கணும்னா, இது வந்து நெகட்டிவா நம்ம சொல்லும் போது எனக்கு வந்து குளிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகாது, எனக்கு இத சமைக்கிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகாது, இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம்ல. பொதுவான இது பொதுவா நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்றீங்க, அப்ப நம்ம கேட்போம், இது செய்யறதுக்கு உனக்கு 30 மினிட்ஸ் ஆகுமா? சீச்சி, எனக்கு இது 20 மினிட்ஸ்லயே முடிச்சிடும். அப்படி நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இப்போ ரெகுலரா ஒரு விஷயத்த பண்றீங்க, அப்ப நமக்கு தெரியும் தானே. இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு நாம இந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன சேர்ப்போம்னா doesn't. doesn't take. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரொம்ப புரியும். it doesn't take மட்டும் தான் இல்ல வந்து ஆட் பண்ணணும். இங்க வந்து எஸ் போட்டிருக்கோம் பிரசன்ட்க்கு, இங்க வந்து எஸ் போடல. ஏன்னா இங்க doesn't வந்திருக்கு. இந்த doesn't வரும்போது நம்ம verb கூட எதுவுமே சேர்க்க மாட்டோம். சரியா? அப்போ it doesn't take, அடுத்து மற்றபடி ஆப்ஜெக்ட், டைம், அடுத்து இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல verb இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபார்மட்ல எழுதுவோம். அதே போல இங்கேயும் அதே போலதான். இங்க என்ன, நெகட்டிவ்க்கு won't யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு எனக்கு இதை செய்யக்கு இவ்வளவு நேரம் ஆகாது அப்படின்னு சொல்றது. ஓகே, ஒரு விஷயத்த இன்னைக்கு நீங்க செய்றீங்கன்னா இன்னைக்கு இதை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாது, மற்றபடி எனக்கு 20 மினிட்ஸ் ஆகும், ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு இவ்வளவு நேரம் ஆகாது, 10 மினிட்ஸ்லயே முடிச்சிடும் அப்படி நம்ம சொல்றது. சரியா? அப்போ ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நீங்க வந்து செய்றீங்கன்னா அத வந்து நம்ம சொல்றது. அதுக்கு நம்ம இந்த இடத்துல இங்க ஃபியூச்சருக்கு பாசிட்டிவ்னா will போடுவோம், நெகட்டிவ்னா won't. அப்ப it won't take. ஓகே, அடுத்து இத வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆனது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். அதே இது இந்த விஷயத்தை செய்யறதுக்கு, இந்த செயலை செய்ய இவ்வளவு நேரம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த செய்யறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆகல, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. 1 டே ஆகல, இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன, இதுல வந்து didn't took போடுவோம். didn't take. சரியா? சாரி, took இல்ல, take. didn't take. ஏன்னா didn't வரும்போது எப்பவுமே verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அப்போ it didn't take. இங்க பாசிட்டிவ்னா it took போட்டா போதும். அதே இது நீங்க வந்து நெகட்டிவா பேசும்போது it didn't take. ஏன்னா பாஸ்ட்ல நம்ம வந்து என்னது நெகட்டிவா பேசுறோம். அப்போ it didn't take, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஈஸி தான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? இனி எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு குளிக்க 10 நிமிடங்கள் ஆகும். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு குளிக்க 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு. இது வந்து வழக்கமா உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பிரசன்ட் ஃபார்ம்ல எழுதலாம். சரியா? அப்போ இது வந்து பொதுவா எனக்கு இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றது.
அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் வந்து eat takes போடுறோம் தானே பிரசன்ட் ஃபார்ம்ல எழுதும்போது it takes அப்படியே போட்டுருங்க அதுக்கு அடுத்து என்னது ஆப்ஜெக்ட் இருந்தா அடுத்த ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணணும் ஆப்ஜெக்ட் இருக்கா பாருங்க எனக்கு குளிக்க 10 நிமிஷம் ஆகும்னு சொல்றேன் எனக்குன்னு சொல்லாம குளிக்க 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லும் போது இதுல வந்து நீங்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண வேண்டாம் மற்றபடி எனக்கு குளிக்க எனக்குன்னு மென்ஷன் பண்றேன் இல்ல அவனுக்கு குளிக்க 10 நிமிஷம் ஆகும் அவளுக்கு குளிக்க 10 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி எனக்கு அவளுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அடுத்து பாலாவுக்கு இந்த மாதிரி ஒரு நேம் மென்ஷன் பண்றோம் இல்ல அம்மா அக்கா இந்த மாதிரி சொல்றோம் அப்ப அவங்கள இது மென்ஷன் பண்ணணும் அப்ப எனக்குன்னு சொல்றதுனால இல்ல என்ன மென்ஷன் பண்ணும்போது மீ ஓகே அப்போ it takes me அடுத்து டைம் மென்ஷன் பண்ணுவோம் தானே அப்ப என்ன 10 நிமிடங்கள் அப்போ 10 minutes ஓகே 10 minutes அடுத்து என்ன வரணும் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் இன்னொரு வெர்ப் இருக்கு அத வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுவோம் அப்ப to போட்டு குளிக்கிறதுக்கு take a bath ஓகே அப்போ எனக்கு குளிக்க 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் it takes me 10 minutes to take a bath it takes me 10 minutes to take a bath ஓகே இதே இது நீங்க வந்து நீங்க சொல்லுவீங்கல்ல எனக்கு வந்து ரெகுலரா 10 நிமிஷம் ஆகாது ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து 10 நிமிஷம் ஆகும் அப்ப இன்னைக்கு நீங்க சொல்லும் போது நீங்க வந்து பொதுவா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றதுக்கு இது ஆனா இன்னைக்கு எனக்கு இத செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அத வந்து ஃபியூச்சர் ஃபார்ம்ல நம்ம சொல்லுவோம் சரியா அப்போ எனக்கு குளிக்க இன்னைக்கு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லலாம் இங்க வந்து ஃபியூச்சர் ஃபார்ம்ல நம்ம சொல்றோம் will take இல்ல வந்து என்ன வரணும் will take அப்போ it will take me 10 minutes to take a bath ஓகே அந்த இங்க takes வரும் இங்க will take இல்ல வந்து நீங்க வந்து குழப்பிக்க வேண்டாம் நீங்க வந்து பொதுவாவே இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எனக்கு இத செய்ய இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இதையே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறது பொதுவான விஷயம் நான் இது இன்னைக்கு இத செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லும் போது இது ஓகே அப்போ ரெண்டுல எது யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது சரியா அடுத்து எனக்கு குளிக்க 10 நிமிடங்கள் ஆகாது இதையும் ரெண்டாட்டு நம்ம சொல்லலாம் பொதுவா எனக்கு குளிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது வழக்கமா நான் குளிப்பேன் ஆனா குளிக்கிறது என்னது 10 நிமிஷம் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது அத பிரசன்ட் ஃபார்ம்ல நெகட்டிவ்ல சொல்லுவோம் அதே இது இன்னைக்கு நம்ம மென்ஷன் பண்ணி எனக்கு 10 நிமிஷம் ஆகாது அப்படின்னு இன்னைக்குள்ள நிலத்தை நம்ம சொல்றோம் எனக்கு 10 நிமிஷம் ஆகாது குளிக்க அப்போ நம்ம வந்து ஃபியூச்சர்ல நெகட்டிவா சொல்லுவோம் சரி அப்ப பாருங்க இது வந்து பிரசன்ட்ல எப்படி சொல்றது எனக்கு ஒரு விஷயத்தை செய்ய இவ்வளவு நேரம் ஆகாதுன்னா it doesn't போடணும் சரியா don't எதுவும் போடக்கூடாது doesn't ஏன்னா சப்ஜெக்ட் it வந்திருக்கனால இங்க doesn't தான் போடுவோம் எல்லாத்துக்கும் அப்படிதான் சரியா it doesn't take it doesn't take அடுத்து என்ன வரணும் இப்ப எனக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்க சோ இங்க me போடணும் அதுக்கு அடுத்து அந்த நேரத்தை டைம் மென்ஷன் பண்ணணும் 10 நிமிடங்கள் அப்ப 10 minutes அடுத்து குளிக்க to போட்டு அந்த verb அப்படியே எழுதணும் take a bath ஓகே அப்போ எனக்கு குளிக்க 10 நிமிஷம் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது it doesn't take me 10 minutes to take a bath it doesn't take me 10 minutes to take a bath ஓகே இதே இது இன்னைக்கு எனக்கு குளிக்க 10 நிமிஷம் ஆகாது அப்போ நீங்க வந்து இன்னைக்கு உள்ள விஷயத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க சொல்றீங்க இது வந்து செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாது அப்ப என்ன இங்க வந்து will won't take போடணும் won't take ஓகே இந்த இடத்துல doesn't வர இடத்துல won't மட்டும் போட்டா போதும் it won't take me 10 minutes to take a bath doesn't take பதில் won't take ஓகே அப்போ புரியுதுல டிஃபரன்ஸ் அப்ப நீங்க வந்து எது யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது சரியா அடுத்து காஃபி போட 10 நிமிஷம் ஆகும் நம்ம சொல்லுவோம்ல
காஃபி போடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இது வந்து வழக்கமா ஒரு விஷயத்த செய்யும் போது எனக்கு எப்பவுமே காஃபி போட 10 நிமிஷம் ஆகும் அப்படி அந்த இதுல சொல்றீங்கன்னா அத பிரசன்ட் ஃபார்ம்ல சொல்லிக்கலாம் தானே. அப்ப காஃபி போட 10 நிமிஷம் ஆகும்னா it takes. அடுத்து என்ன வரணும்? இங்க வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணல, யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா இல்ல அவனுக்கு அவளுக்கு இந்த மாதிரி எதுவுமே சொல்லல. சோ இதுல வந்து அதை மென்ஷன் பண்ண வேண்டாம். அடுத்து என்ன? அந்த நேரத்தை மென்ஷன் பண்ணணும். 5 minutes. அடுத்து காஃபி போடுறதுக்கு அடுத்து verb எழுதணும். அப்போ காஃபி போடுறதுன்னா to போட்டு make, அந்த காஃபி போடுறதுக்கு சரியா make. அடுத்து என்னது? காஃபி, அது அப்படியே எழுதணும். இது வந்து வழக்கமா இத செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றது. அப்ப it takes 5 minutes to make coffee அப்படின்னா காஃபி போட 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றது சரியா. it takes 5 minutes to make coffee. இதே இது எனக்கு காஃபி போட வந்து இவ்வளவு நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லணும்னா இங்க என்னது? it doesn't take. doesn't take போட்டா போதும். it doesn't take 5 minutes to make coffee. ஓகே. அடுத்து இதுக்கு 30 நிமிடங்கள் ஆகும். ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இதுக்கு வந்து என்னது 30 நிமிஷம் எடுக்கும், 30 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி சொல்றது? பொதுவா இதை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது பிரசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் தானே. அப்ப என்ன? இதுக்கு 30 நிமிடங்கள் ஆகும் இந்த மாதிரி சொல்லும்போது it takes. it takes அடுத்து 30 minutes. ஓகே, it takes 30 minutes. அப்போ இதுக்கு 30 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது it takes 30 minutes இந்த மாதிரி சொல்லலாம் சரி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறோம். அப்ப பொதுவா கேட்கணும்னா பிரசன்ட் ஃபார்ம்லயும் கேட்கலாம், இல்ல ஃபியூச்சரை மெயின் பண்ணியும் நீங்க கேட்கலாம். ஓகே, ரெண்டுல எது கேட்டாலும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல எப்படி கேக்குறதுன்னு பாப்போமா? பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா எவ்வளவு நேரம், அதுக்கு how long. ஓகே, how long போட்டாச்சு. இப்போ பிரசன்ட் ஃபார்ம் படி நீங்க क्वेश्चन கேக்குறீங்கன்னா அங்க does யூஸ் பண்ணுவோம் தானே. அப்போ அந்த does அடுத்து போட்டுறணும். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் verb. சப்ஜெக்ட் என்னங்க? it தானே எடுப்போம். சப்ஜெக்ட் verb என்ன? take. take கூட எஸ் போட்றாதீங்க, ஏன்னா இங்க டஸ் வந்திருக்கு. டஸ் வந்தாலே verb கூட எதுவுமே சேர்க்க கூடாது சரியா. அப்ப எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு, எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் எடுக்கும் இந்த மாதிரி கேட்கும்போது how long does it take இந்த மாதிரி கேட்கலாம். இல்ல ஃபியூச்சரை மெயின் பண்ணி நீங்க கேட்கலாம். how long ஃபியூச்சருக்கு நம்ம என்ன சேர்ப்போம்? will சேர்ப்போம் தானே. அப்ப இங்க என்ன வரணும்? will. இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து ஜெனரலா கேட்கணும்னா does, ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம கேக்குறதா இருந்தா will. ஓகே, ரெண்டுல எது கேட்டாலும் தப்பு கிடையாது. அப்போ how long will it take னு கேட்கலாம், இல்ல how long does it take னு கேட்கலாம். அடுத்து எனக்கு இத முடிக்க 2 மணி நேரம் ஆனது நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இத முடிக்கிறதுக்கு 2 hours ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்றது? பாருங்க, 2 மணி நேரம் ஆனது, 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா அது என்னது? பாஸ்ட், முடிச்சு போன விஷயத்தை பற்றி சொல்றது. அப்ப எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன? it முடிச்சு போன விஷயம் பாஸ்ட் பத்தினா it took வரும் தானே. take ஓட பாஸ்ட் took. அப்ப it took. அடுத்து என்ன? எனக்கு ஆப்ஜெக்ட மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப எனக்குன்னு சொன்னதால me. இது அவனுக்கு இத முடிக்க 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா அவனுக்கு இந்த இடத்துல him. இது ஒரு நேம மென்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஒரு நேம போட்டுடலாம். அடுத்து என்ன வரணும்? அந்த டைம் 2 மணி நேரம் 2 hours. ஓகே, 2 hours. அடுத்து என்ன வரணும்? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் தானே, verb இன்ஃபினிட்டிவ். அப்ப இத முடிக்கக்கூடிய செயல் verb எது? முடிக்கிறது. அப்ப முடிக்கிறதுக்கு to போட்டு அந்த verb அப்படியே எழுதணும், finish. அடுத்து இதைனா this. அப்போ எப்படி சொல்லலாம்? எனக்கு இத முடிக்க
2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? It took me 2 hours to finish this. It took me 2 hours to finish this. Okay? இது எனக்கு இத முடிக்க 2 மணி நேரம் ஆகல அப்படின்னு சொல்லணும்னா ஆகவில்லை. ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு என்னது 2 மணி நேரம் ஆகலன்னு சொல்றோம். அப்ப என்ன பாஸ்ட்ல நம்ம வந்து நெகட்டிவா பேசும்போது ஆகவில்லை. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகல அப்படின்னு சொல்லணும்னா இங்க எப்படி எழுதணும்? இந்த it took இதுக்கு பதில் it didn't take. Didn't take. ஓகே, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகவில்லை அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லும்போது didn't போடணும். didn't போட்டுட்டு இங்க வந்து verb present formல தான் இருக்கும். didn't வந்தாலே verb present formல இருக்கும். அப்ப it didn't take me 2 hours to finish this. ஓகே, எனக்கு இத முடிக்க 2 மணி நேரம் ஆகல. அப்ப it didn't take me 2 hours to finish this. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு இத முடிக்க 2 மணி நேரம் ஆகாது அப்படின்னு சொல்றேன். எனக்கு இத முடிக்க 2 மணி நேரம் ஆகாது. பொதுவா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லணும்னா அது என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல நம்ம நெகட்டிவா சொல்லிக்கலாம், இல்ல ஃபியூச்சர் படியே நம்ம நெகட்டிவா சொல்லிக்கலாம். ஓகே, ரெண்டுல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பொதுவா ஒரு விஷயத்த நீங்க வழக்கமா செய்யக்கூடிய விஷயம், அப்ப எனக்கு இதை செய்யறதுக்கு 2 மணி நேரம் ஆகாதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் தானே. அப்ப வழக்கமா செய்யற விஷயம் எனக்கு இவ்வளவு நேரம் ஆகாதுன்னு சொல்றதுக்கு நம்ம பிரசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அல்லாம இனிமேல் தான் ஒரு விஷயத்த செய்வீங்க, அப்ப நம்ம சொல்லுவோம்ல எனக்கு இதை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாது அப்படி சொல்லணும்னா என்னது? ஃபியூச்சர் படி சொல்லலாம். அப்ப பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட்ஸ்ல நம்ம நெகட்டிவா எப்படி சொல்றதுன்னு பாப்போமா? பாருங்க, எனக்கு இத முடிக்க 2 மணி நேரம் ஆகாது. அப்போ it doesn't. நெகட்டிவ்க்கு doesn't take. it doesn't take. அடுத்து என்ன? எனக்கு. எனக்குன்னா me. அடுத்து டைம் மென்ஷன் பண்ணணும் தானே. 2 மணி நேரம் 2 hours. அடுத்து verb infinitive formல முடிக்க to finish. அடுத்து இதைனா this. அப்ப எனக்கு இத முடிக்க 2 மணி நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லணும்னா it doesn't take me 2 hours to finish this. It doesn't take me 2 hours to finish this. இது நீங்க வந்து இத ஃபியூச்சர்ல நெகட்டிவா பேசும்போது எப்படி சொல்லலாம்? ஃபியூச்சர்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது? it இங்க doesn't பதில் won't. மற்றபடி சேம் தான். ஓகே, நம்ம வந்து பொதுவா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாதுன்னா doesn't போடலாம். ஃபியூச்சரை மெயின் பண்ணி நீங்க சொல்றீங்கன்னா won't. இந்த ரெண்டுல எது யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. நம்ம வந்து பொதுவா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிரசன்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? அப்ப it doesn't take me 2 hours to finish this. இந்த மாதிரி சொல்லலாம். இல்ல ஃபியூச்சர்னா it won't take me 2 hours to finish this. அடுத்து உனக்கு இத முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு? நம்ம क्वेश्चन கேக்குறோம், எவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு இத முடிக்கிறதுக்கு. இது எப்படி கேட்கலாம்? பாருங்க, எவ்வளவு நேரம் பாஸ்ட பத்தி நம்ம क्वेश्चन கேக்குறோம் தானே. அப்ப எவ்வளவு நேரம் அதுக்கு how long. அடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு பாஸ்ட பத்தி क्वेश्चन கேட்கும்போது அங்க என்ன சேர்ப்போம்? did சேர்ப்போம் தானே. சிம்பிள் பாஸ்டுக்கு did. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் it போடுவோம், அடுத்து take போடுவோம். இங்க வந்து பாஸ்ட பத்தி क्वेश्चन கேக்குறீங்க, did வந்திருக்கனால இங்க verb அப்படியே எழுதிடணும். சரியா? it take. அடுத்து என்ன வரும்? உனக்கு இத முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்ப இங்க என்ன வரணும்? உனக்கு ஆப்ஜெக்ட் you. அடுத்து என்ன வரணும்? முடிக்க. இங்க வந்து அடுத்து என்னது? டைம் நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேக்குறோம். அதுக்கு தான் how long. Did it take you? அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல finish தானே. அப்ப to போட்டு finish. அடுத்து இதைனா this. ஓகே, அப்போ உனக்கு இத முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னா how long did it take you to finish this
how long did it take you to finish this? ஓகே, உனக்கு இத முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேக்குறது. பாருங்க, அங்க போய் சேர 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றேன். அங்க போய் சேர்றதுக்கு என்னது 2 நாட்கள் ஆகும். அப்போ பொதுவா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லும்போது அது என்னது பிரசன்ட் ஃபார்ம்ல சொல்லலாம் தானே. அப்ப இப்படி it takes அடுத்த ஆப்ஜெக்ட் இருந்தா அதை மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா அந்த டைம் 2 நாட்கள். அப்ப 2 days. அடுத்து என்ன வரணும்? verb இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுவோம் தானே. verb என்ன? போய் சேர்றது. போய் சேர்றதுக்கு reach. அப்ப through போட்டு reach. அடுத்து அங்க, அங்கனா that. அப்ப அங்க போய் சேர 2 நாட்கள் ஆகும் அப்படின்னா it takes 2 days to reach that. It takes 2 days to reach that. இதே இது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும்? takes இதுக்கு பதில் will take. It will take 2 days to reach that. ஓகே, அடுத்து இந்த துணிகளை துவைக்க 30 நிமிடங்கள் ஆகும். நம்ம சொல்லுவோம்ல, இந்த துணியை வந்து வாஷ் பண்றதுக்கு 30 நிமிஷம் ஆகும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, பொதுவா ஒரு விஷயத்தை செய்ய இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றது. அப்போ it takes. அடுத்து இங்க வந்து ஆப்ஜெக்ட் இருந்தா அது சொல்லலாம், இல்லைன்னா அந்த டைம் நம்ம சொல்லுவோம். 30 நிமிடங்கள் 30 minutes. அடுத்து verb. verb எது? இந்த துணிகளை துவைக்கிறது. to போட்டு wash. அடுத்து என்ன? இந்த துணிகளை. அப்ப இந்த துணிகளை அப்படின்னா these, இந்த these clothes. இப்போ இல்ல வந்து these-னா அதுக்கு இந்த ஒரே ஒரு சிங்குலர் நவுன் வந்துனா, இப்போ ஒரே ஒரு துணியை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அப்ப இந்த துணி அப்படின்னா this cloth. அந்த இடத்துல this. ஒரே ஒரு துணியை நம்ம மென்ஷன் பண்ணி இந்த துணி அப்படின்னா this cloth போடணும். இதே இது ஒன்றுக்கு மேற்பட்ட துணிகளை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டதை சொல்லி அதுல இந்த அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க என்ன போடணும்? these போடணும். these cloths. ஓகே, this cloth அப்படின்னா சிங்குலர். அதே இது ஒன்றுக்கு மேற்பட்டது ப்ளூரல் நம்ம மென்ஷன் பண்ணும்போது இந்த அதுக்கு these போடணும். ஓகே, புரியுதுல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? அப்போ துணிகளை, அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட துணியை தான் நம்ம மென்ஷன் பண்றோம், அதனாலதான் இங்க வந்து these போடுறோம். ஓகே, these cloths. அப்போ இந்த துணிகளை துவைக்க 30 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது it takes 30 minutes to wash these clothes. It takes 30 minutes to wash these clothes. ஓகே, வீட்டை சுத்தம் செய்யறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். வீட்டை சுத்தம் செய்யறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இது எப்படி சொல்றது? பாருங்க, it takes. அடுத்து யாரையும் மென்ஷன் பண்ணல, சோ அடுத்து டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்ணலாம். 2 hours. அடுத்து verb வீட்டை சுத்தம் செய்யறது. அப்ப என்ன? to போட்டு சுத்தம் செய்யறதுக்கு clean. ஓகே, அடுத்து வீட்டை the house. ஓகே, அப்ப வீட்டை சுத்தம் செய்யறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னா it takes 2 hours to clean the house. It takes 2 hours to clean the house. Okay. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து ஹோம்வொர்க். சரியா? இரவு உணவு சமைக்க 2 மணி நேரம் ஆகும். நம்ம சொல்லுவோம்ல, இரவு உணவு சமைக்க. இரவு உணவுனா டின்னர். அப்ப டின்னர் சமைக்கிறதுக்கு என்னது 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Okay, thank you.